ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உயிராக வந்தவளே, எபிசோட் 2. மணமக்கள் கார் மண்டபத்தை விட்டு வெளியே சிறிது தூரம் மெதுவாக செல்ல ரிதன்யா காரின் கதவு ஓரத்தில் அமர்ந்து கொண்டாள். சிறிது தூரம் கார் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருக்க அவளை பார்த்த அபினேஷ் என்ன நினைத்தானோ வேகமாக காரை ஓட்டத் தொடங்கினான். அவன் காரை ஓட்டும் விதத்தை பார்த்தவள் பயந்து நடுங்கினாள். அபினேஷ் காரை ஓட்டிக்கொண்டே தன்னவளை ஓரக்கண்ணால் பார்க்க கார் செல்லும் வேகத்தில் பயந்து விழித்தவள் கார் சீட்டை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவள் காரின் ஓரம் பள்ளியைப் போல் ஒட்டிக்கொண்டு வருவதை பார்த்தவன் மனதிற்குள் சிரித்துக்கொண்டே சென்றவன் மேலும் அவளை பயப்படுத்தி பார்க்க எண்ணியவன் காரை சிறிது தூரம் மிதமான வேகத்தில் வயல்வெளியை நோக்கி பயணிக்க திடீரென்று யாரும் இல்லாத இடத்தில் காரை நிறுத்தினான். அவளுக்கோ பயத்தில் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. கண்களை எல்லா புறமும் சுழற்றினாள். யாரும் இருப்பதற்கான அறிகுறியே கண்ணில் தென்படவில்லை. அந்த இடம் பார்ப்பதற்கு பச்சை பசேல் என்று கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க அதை கூட ரசிக்காதவள் அவன் யாரும் இல்லாத இடத்தில் காரை நிறுத்தவும் பயந்து போனவள் முகம் முழுவதும் முத்து முத்தாக வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. அவளின் முகத்தை அவன் பார்க்க முகம் முழுவதும் வேர்த்து அதில் ஒரு துளி அவள் நெற்றியிலிருந்து மூக்கின் நுனி வழி ஊடுருவி உதட்டில் வழிந்தது. அவளின் உதட்டின் ஈரம் பட்டவுடன் இதழ் கோபப்பள்ளம் போல் செக்கச் செவேல் என்றிருந்தது. அவளின் கோபப்பள்ளம் போல் இருக்கும் செவ்விதழை பார்த்தவுடன் ஒரு நிமிடம் தன்னை மறந்து அதை ருசிக்க வேண்டும் என்று மனம் நினைக்க சட்டென்று தன்னிலைக்கு வந்தவன் மனதிற்குள் சிரித்து கொண்டே அவளை இன்னும் பதட்டப்படுத்தி பார்க்க வேண்டி அவளின் இதழை நெருங்க அவளுக்கோ அவன் தன்னை நெருங்கி வர வர பயம்தான் அதிகமானது. அவளோ காரின் மேல் சாய அவளின் தாடையை தன் இரு கைகளால் பற்றியவன் தன் முன் இழுத்து அவள் இதழ்களை நெருங்க அவளோ என்ன செய்வதென்று புரியாமல் தன் இரு கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொண்டாள். முதலில் ஒரு ஆணின் ஸ்பரிசத்தை உணர்ந்தவள் திக்கு தெரியாத காட்டில் சுற்றி திரிபவள் போல மூச்சு திணறலுடன் அமர்ந்திருந்தாள். அவள் உடல் கை கால்கள் பயத்தில் நடுங்க ஆரம்பிக்க அவள் முகம் முழுவதும் வியர்த்து கொட்ட அதை ரசித்தவன் சட்டென்று அவளை விடுவித்தான். அவளோ இன்னும் தன் கண்களை மூடிக்கொண்டே இருக்க அவனும் அமைதியாக அவளை பார்த்து சிரித்தான். சிறிது நேரத்தில் மெதுவாக தன் கண்களை திறந்தவள் அவனை பார்க்க அவனோ முத்தம் கொடுப்பது போல் செய்கை செய்ய அவனை முறைத்தவள் திட்டிக்கொண்டே தன் தலையை கீழே குனிந்து கொண்டாள். அவனோ அவளை விடுவதாக இல்லை. மீண்டும் மீண்டும் அவளை சீண்ட எண்ணியவன் அவளின் அருகில் நகர்ந்து அமர்ந்தான். அவன் நகர்ந்து அமர்வதை பார்த்தவள் கண்கள் பயத்தில் வெளியே வந்துவிடும் போல இருந்தது. அவளின் அருகில் அவன் நெருங்கி அமர்ந்து அவளின் கண்களை பார்த்தவன் ஒரு நிமிடம் அசந்துதான் போனான். அவள் பயத்தில் தன் கண்களை உருட்டி உருட்டி பார்க்கும் அழகில் தன்னை தொலைத்தவன் சிறிது நேரம் அவள் கண்களையே பார்த்து கொண்டிருக்க அடுத்த நொடி கண்ணை சிமிட்டி தன்னை நிலைப்படுத்தி அவளுடன் ஒட்டி உரசி அமர்ந்து கொண்டான். இருவர் உடல்களும் ஒன்றன் மீது ஒன்று உரசவும் அவள் ஏதும் பேசாமல் கண்கள் இரண்டையும் இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவன் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் மேலும் அவளை உரசிக்கொண்டே அவள் கைகளை பிடிக்க சட்டென்று தன் கைகளை எடுக்க அவள் போராட முடியாமல் அவள் தோற்றுதான் போனாள். அவனை தவிர்க்கும் வழி தெரியாமல் அவள் திண்டாட கண்களில் கண்ணீர் வேறு சிந்தியபடியே அவள் அவனை பாவமாக பார்த்தாள். அவளை சீண்ட சீண்ட அவளுக்கு கோபம் வருவதால் அதை ரசித்தவன் தன்னுடைய கையை அவளின் தோள் மீது போட அவளோ மூச்சு திணறலுடன் அந்த இருக்கையில் அமர்ந்திருந்தாள். தோள் மேல் அவன் வைத்த கையின் அழுத்தம் கூட அவளோ அவனை ஒருவித அரக்கனை போல் பார்க்க அவனும் அதுபோல முகத்தை வைத்தபடி அவனை நெருங்கியவனது கண்ணில் பட்டது அவளின் வெள்ளை பளிங்கு போன்ற இடை. அந்த பளிங்கு போன்ற இடையை பார்க்க பார்க்க அவனுக்கு இன்னும் வெறி கூடியது. சட்டென்று அவள் இடையை தன் ஒரு கையால் சுற்றி அணைத்து பிடித்தவன் தன்னுடைய மூச்சுக்காற்று அவள் முகத்தில் விழும்படி அவள் முகத்திற்கு நேராக தன் முகத்தை கொண்டு செல்ல கண்களில் இருந்து கரகரவென்று கண்ணீர் வடிந்த வண்ணமே ஏதும் பேச முடியாத பேதையாக அவள் தேம்ப ஆரம்பித்து விட்டாள். அந்த இரும்பு பிடியிலேயே அவனின் உடல் வலிமை நன்றாக தெரிந்தது. என்ன ஒரு பிடி! அவள் இடுப்பு எலும்பு உடைந்தது போல் இருக்க, ப்ளீஸ் விடுங்க, வலிக்குது என்றாள் பாவமாக. அவனும் அவளை விடாமல் சேர்த்து அணைக்க மற்றொரு கரம் அவளின் இடையை பிசைந்து கொண்டிருக்க அவளின் காதோறும் தீண்டும் அவன் விடும் மூச்சுக்காற்றின் வெப்பத்தில் அவனின் எண்ணம் புரிந்தவள் பதறி அவனை விட்டு விலக முயற்சி செய்தாள். முயற்சியாக மட்டுமே இருந்தது. அவளால் அவனை விட்டு இம்மியளவு கூட விலக முடியவில்லை. அவள் இடையோ அவனின் கைகளில் சிக்கி சிதைந்தது. அதன் இயற்கையான மஞ்சள் நிறம் செம்மை நிறமாக மாறி அவனிடம் கெஞ்சத் தொடங்கியது. இந்த அரக்கனிடமிருந்து என்னை காப்பாற்று என்று. அவனால் ஏற்பட்ட உடல் வலியை விட மனவலிதான் அதிக வேதனையை கொடுத்தது ரிதன்யாவுக்கு. என்ன ஒரு மூர்க்கத்தனம்!
யாராவது நமக்கு உதவி செய்ய வரமாட்டாங்களா என்று அவள் யோசித்து கொண்டிருக்க அவன் கைகளோ அவள் இடையை இன்னும் விடவில்லை. அவன் சுற்றியிருந்த அந்த வெள்ளை வெள்ளேரென்ற இடுப்பில் வேண்டுமென்றே இப்பொழுது நறுக்கென்று கில்ல அவளுக்கு வலி உயிர் போனது. அம்மா என்று வெளியில் அவள் கத்த அத்தனை நேரமும் பார்வையாலேயே அவளை மிரட்டிக் கொண்டிருந்தவன் முதன்முறையாக வாய் திறந்து பேசினான். கத்து, நல்லா கத்து, நீ கத்துற சத்தம் என் காதுக்கு நல்லா கேட்கணும். அவன் உதிர்த்த அந்த கொடூர வார்த்தைகள் அவளுக்குள் அவன் மீது இன்னும் தான் பயத்தை கொடுத்தது. அவளோ தன் வாயை மூடிக்கொள்ள, ஏண்டி அதுக்குள்ள கத்துறதை நிறுத்திட்ட, நல்லா கத்த வேண்டியது தானே என்றான். ஐயோ, முதல்ல என்னை விடுங்க, தள்ளி போங்க என்று அவள் அவனை தள்ளிவிட அதற்கு மேல் அவள் அருகில் இருக்க பிடிக்காதவன் அவளை விட்டு தள்ளி அமர்ந்து விட்டான். இருந்தும் அவளை கொடூரமாக முறைத்தவன், நடிக்காத, அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் நடிச்சு என்னை ஏமாத்தாத என்றவன் அவர்களுக்குள் உண்டான முதல் சந்திப்பை நினைவலைக்குள் கொண்டு வந்தான். எதிர்பாராமல் பெய்த மழையால் குளிர்ந்த காற்றும் லேசான சாரலுமாக பைக்கில் செல்வதே சுகமாக இருந்தது அபினேஷுக்கு. ஹெட்ஃபோனில் இளையராஜா ஹிட்ஸ் கேட்டுக்கொண்டு வண்டி ஓட்டியவனுக்கு உடலும் உள்ளமும் உற்சாகமாக இருந்தது. இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டே சாலையில் ஒரு வளைவில் திரும்பியவன் சாலையில் தேங்கியிருந்த மழைநீரை கவனிக்காததால் வேகத்தை குறைக்காமல் சென்றான். சந்தன நிற பாவாடை தாவணியில் சேறு பட்டுவிடக்கூடாது என்று ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் எடுத்து வைத்த ரிதன்யாவின் மீது வேகமாக வந்த அபினேஷின் வண்டி சேரை வாரி தெளிக்க திடீரென்று ஒரு பக்கம் முழுவதும் நீர்பட்டவுடன் ஒரு நொடி திகைத்தவள் மறுநொடி நிமிர்ந்து பார்க்க அபினேஷ் முதுகுதான் தெரிந்தது. ரிதன்யாவுக்கு வந்த கோபத்திற்கு என்ன செய்கிறோம் என்று உணராமல் சாப்பிட்டு கொண்டிருந்த மாங்காயை தூக்கி அவன் மேல் எறிந்தாள். குறி தப்பாமல் அது சென்று நச்சென்று அபினேஷின் முதுகில் அடிக்க வலியால் முகம் சுளித்தவன் வண்டியை நிறுத்திவிட்டு திரும்பி பார்க்க முதலில் அவன் கண்ணில் பட்டது கீழே கிடந்த மாங்காய்தான். எவன்டாவன் மாங்காயாலேயே நம்மளை அடித்தது என்று நிமிர்ந்து பார்க்க அங்கே இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்தபடி ரிதன்யா நின்றிருந்தாள். அடித்ததும் அடிச்சுட்டு கெத்தா நிற்கிற திமிர பாத்தியா, இருடி வரேன், இன்னைக்கு உன் மண்டை உடைக்காம விடுறதில்லை என்று நினைத்தபடி அவன் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி அவளை நோக்கி செல்ல அவளோ அவனை பார்க்க இன்று தன்முன் சந்தன நிறத்தில் கிராமத்து மயில் ஒன்று பாவாடை தாவணி கட்டி தன்னை விரித்து பார்ப்பதை முதலாக பார்த்தவனுக்கு ஏனோ மனம் தன்னிடம் இல்லாதது போல் தோன்றியது. அழகாக தலை சீவி பூ வைத்திருந்தவள் கை நிறைய கண்ணாடி வளையலும் காதில் சிறு ஜிமிக்கி கழுத்தில் தங்க செயின் அணிந்திருக்க அவள் இடையில் சொருகியிருந்த தாமணி கீழே விழுந்து அவளின் வெண்ணிற இடையை அழகாக எடுத்து காட்டிக் கொண்டிருந்தது. ரிதன்யாவின் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அபினேஷுக்கு காற்றில் அவளது தாவணி விலகி அதில் தெரிந்த இடுப்பு வளைவு கண்ணில் பட அதை பார்த்தவன் எச்சிலை கூட்டி விளங்கியபடி, அட கடவுளே, என்னடா இது, இன்னைக்கு இப்படி என்ன சோதிக்கிற என்று மனதிற்குள் நினைத்தவன் தன் தலையை கோதியபடி அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான். சிறிதும் அச்சப்படாமல் நிமிர்ந்த பார்வையுடன் அவனை ரிதன்யா எதிர்கொண்டாள். அப்போதுதான் அவன் கவனித்தான் அவள் உடை மீது சேறு இருந்ததை. ஐயையோ, தப்பு நம்ம மேலதான் போலேயே, அசராம நிற்கிறத பார்த்தா இன்னைக்கு நம்மளை தொலைச்சு தொங்க விடுவா போல இருக்கே என்று உள்ளுக்குள் அச்சப்பட்டவன் வெளியே திமிராக இருந்தான். என்ன, எதுக்கு அடிச்ச? அபினேஷ் காரணம் தெரிந்தே தெரியாதது போல் கேட்க கைகளை கட்டியபடி சிறிது நேரம் அவனையே பார்த்த ரிதன்யா, பார்த்தா தெரியலையா என்றாள். என்னது என்று அபினேஷ் புரியாதவன் போல் பார்க்க அவன் வேண்டும் என்று நடிக்கிறான் என்று புரிந்து கொண்டவள், இவனோட பேசுறது எல்லாம் வீண் என்று எதுவும் பேசாமல் அவனை தாண்டி செல்ல அவள் சண்டையிடுவாள், பதிலுக்கு நாமும் சண்டை போடுவோம் என்று நினைத்திருந்த அபினேஷுக்கு அவள் பேசாமல் போனது குற்ற குறுகுறுப்பாக இருக்க, சாரி, வேணும்னே பண்ணல என்றான். ரிதன்யா நின்று அவனை திரும்பி பார்த்தவள், பரவாயில்ல, நானும் அப்படி அடிச்சிருக்க கூடாது, சாரி என்றாள். வீண் அலட்டலோ அலட்சியமோ இல்லாமல் இயல்பாக பேசியவளை அபினேஷ் வியந்து நோக்க அப்போது ஒரு லாரி வேகமாக வந்தது. சாலையோரம் நீர் தேங்கியிருந்ததால் இருவராலும் ஒதுங்க முடியாமல் போக வேறு வழி இல்லாமல் இருவரும் அப்படியே நின்றனர். தன் உடையை கவலையாக பார்த்த ரிதன்யா கண்களை மூடிக்கொள்ள அவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த அபினேஷ் வேகமாக நகர்ந்து அவளை மறைத்தபடி நிற்க கடந்து சென்ற லாரி வாரி இறைத்த நீர் முழுவதும் அபினேஷின் மீது பட்டது. ஏன் இன்னும் நம்ம மேலே தண்ணி படவே இல்லை என்று நினைத்தபடி கண்களை திறந்த ரிதன்யா அபினேஷ் அவளுக்கு வெகு அருகில் இருப்பதை பார்த்து 2 எட்டு பின்னால் சென்றவள் அப்போதுதான் அவன் ஆடையில் இருந்த சேற்றை கவனித்தாள். அச்சச்சோ, ட்ரெஸ் எல்லாம் சேராயிடுச்சே. ரிதன்யா கவலைப்பட, பரவாயில்ல என்றபடி அபினேஷ் தன் ஆடையில் இருந்த சேற்றை தட்டிவிட சாரி என்பதாக தலையசைத்த ரிதன்யா திரும்பி பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடக்க
அபினேஷ் தன் வண்டியை நோக்கி சென்றான். இருவரும் 2 எட்டு தான் வைத்திருப்பார்கள். அதற்குள் சோ என்று மழை கொட்ட தன் வண்டியை ஓரமாக நிறுத்த இருவரும் பேருந்து நிறுத்தத்தை நோக்கி கிட்டத்தட்ட ஓடினார்கள். பேருந்து நிறுத்தத்தை சென்று சேருவதற்குள் இருவரும் முழுவதும் நனைந்திருந்தனர். ஆடைகளில் இருந்த சேற்றுக்கரை காணாமல் போயிருக்க தங்கள் உடையை குனிந்து பார்த்த இருவருக்கும் மகிழ்ச்சி. அதே நிலையோடு இருவரும் திரும்பி ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டனர். மழையில் நனைந்ததால் உடலோடு ரிதன்யாவுக்கு தாவணி ஒட்டிக்கொள்ள அவளின் பளிங்கு போன்ற இடை மட்டும் தெரிந்தது. அபினேஷ் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சராசரி உயரத்தை விட உயரம் சற்று குறைவுதான். ஆனால் நல்ல நிறமாக உயரத்திற்கேற்ற உடல் எடையுடன் இருந்தாள். கன்னம் இரண்டும் கும்மென்று இருக்க வட்ட முகத்தில் பெரிய விழிகளுடன் இன்னும் குழந்தைத்தனம் மாறாத முகம். மழை நிற்கவில்லை. ஆனால் ரிதன்யா ஏற வேண்டிய பேருந்து வந்துவிட்டதால் அவள் அதில் ஏற அபினேஷ் என்ன நினைத்தானோ அதே பேருந்தில் அவனும் ஏறினான். பேருந்தில் இருந்த கூட்டத்தை பார்த்ததும் இதுல ஒழுங்கா வீடு போய் சேருவோமா என்ற கவலையில் மெதுவாக படிகளில் ஏறி பேருந்து நடுவே சென்று நின்று கொண்டாள். அபினேஷும் பின் படிக்கட்டு வழியே ஏறி நடுப்பேருந்துக்கு வந்தான். ரிதன்யா மழையில் நனைந்ததால் அவள் உடல் முழுவதும் ஈரமாக இருக்க அவளுடைய அந்த தாவணி உடலோடு ஒட்டி இருக்க அவளின் அழகிய இடை மட்டும் தெரிந்தது. ரிதன்யாவுக்கும் அபினேஷுக்கும் இடையில் நின்றிருந்தவன் ரிதன்யாவின் இடையையே பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தான். அதை கவனித்த அபினேஷ் அவனை தள்ளி நிற்குமாறு கூற அவனோ காதில் வாங்காமல் நின்று கொண்டிருந்தான். பேருந்தில் அதிக கூட்டம் என்பதால் நகரக்கூட முடியாமல் இருக்க அருகில் நின்றிருந்தவன் அவளின் இடுப்பை கிள்ளிவிட்டு நகர்ந்து விட்டான். ஆனால் மாட்டிக்கொண்டது என்னவோ நம் நாயகன் அபினேஷ் தான். சற்றென்று அவள் திரும்பி பார்க்க எதிரே நின்றிருந்தது அபினேஷ். அவளுக்கு கோபம் அதிகமாக வர அபினேஷ் தான் தன் இடையை கிள்ளிவிட்டான் என்ற கோபத்தில் பலார் என்று அவனை அறைந்து விட்டாள். இதுக்காகத்தான் நான் ஏறின பஸ்ஸிலேயே நீயும் வந்தியா? உனக்கு இது அசிங்கமா இல்லை? பார்த்தா நல்லவன் மாதிரி இருக்க, ஆனால் பண்ணுறது பூரா பொறுக்கித்தரும். சி, உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவனை நான் பார்த்ததே இல்லை என்று அவள் போக்கில் திட்டிக் கொண்டிருக்க அருகில் இருந்தவர்கள் என்ன என்று கேட்க அனைத்தையும் கூறிவிட்டாள். நான் இதை பண்ணலை, அவன்தான் பண்ணான் என்று அந்த செயலை செய்தவனை அபினேஷ் கை காட்ட அவனோ அவ்விடத்தில் இல்லை. இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே என்று யோசித்தவன் நான் இதை பண்ணலை என்று கூற ஆனால் அபினேஷ் சொல்வதை யாரும் அங்கே கேட்கவில்லை. அதன் பிறகு பேருந்தை இடையில் நிறுத்தி அபினேஷை கீழே இறக்கிவிட்டு சென்று விட்டனர். செய்யாத தவறுக்கு இப்படி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாளே, அவள் என்கிட்ட மாட்டாமலா போயிடுவா என்று யோசித்தவன் அன்று முதல் அவளை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தான். அன்று நடந்த நினைவலையில் இருந்து மீண்டவன் அன்னைக்கு இடுப்பு கிள்ளுன்னு என்ன பொம்பளை பொறிக்க ரேஞ்சுக்கு எல்லார் முன்னாடியும் கத்தி கூப்பாடு போட்டல்ல, அதை நான் மறக்கவே மாட்டேன். உன்னை பழிவாங்க ரொம்ப நாளாக உன்னை தேடிட்டு தான் இருந்தேன். ஆனால் உன் நல்ல நேரம் என் கண்ணில் சிக்காமல் போயிட்ட அப்போ. ஆனால் இப்படி என்கிட்ட வந்து மொத்தமாக சிக்குவேன்னு நான் நினச்சே பார்க்கல. என்னை பார்த்தாலே மரியாதையாக பம்புறவன் எல்லாம் இவனா அப்படின்னு பார்க்க வச்சிட்டல்ல, மறக்கவே மாட்டேன்டி. உன் வாழ்க்கை ஃபுல்லாக அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே தீர்வ என்று கோபமாக அவளை பார்த்து கத்தினான். மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்தவள், பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் தெரியாதவன் மாதிரி என்கிட்ட நடிக்காதீங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பேசினா மட்டும் அன்னைக்கு நீங்கள் பண்ணது தப்பு இல்லைன்னு ஆயிடாது. அன்னைக்கு நீங்கள் தானே என் இடுப்பை பிடிச்சு கிள்ளினீங்க என்று அவள் கூற அடக்கியிருந்த அவனது வெறி அவள் பேச பேச மெதுமெதுவாக தலை தூக்க மீண்டும் அவள் அருகே வந்தவன், என்னடி உனக்கு தெரியும், என்ன உனக்கு தெரியும் என்று அவளை வலுக்கட்டாயமாக அருகில் இழுத்து தன் கையால் அவளின் தாடையை பிடித்து இறுக்கியவன், நரகம் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாதுல்ல, வா எங்கள் வீட்டுக்கு தானே வரப்போற, மொத்தமாக காட்டுறேன், அப்புறம் நான் திருப்பி கொடுக்க வேண்டிய பாக்கி ஒன்று இருக்கு என்று கூறிக்கொண்டே அவளது கன்னத்தில் பலார் என்று அடிக்க அவளோ அம்மா என்று அவளின் கன்னத்தை பிடித்தபடி நிமிர்ந்து அவனை பார்ப்பதற்குள் மீண்டும் இன்னொரு கன்னத்தில் விட்டான் இன்னொரு அறை. அவளோ 2 கன்னத்திலும் கையை வைத்து கண்களில் கண்ணீர் வடிய அவனை பார்க்க, என்ன பார்க்கற, அன்னைக்கு நீ எனக்கு கொடுத்தியே அதை உனக்கு திரும்ப கொடுக்க வேண்டாம்? எப்போவும் எனக்கு எதையுமே டபுளாக கொடுத்து தான் பழக்கம், அதான் கொடுத்தேன் என்று அவன் கொடூரமாக சிரித்தபடி அவளை பார்த்தவனது பார்வை அவளின் கண்ணீர் சென்ற இடத்தை நோக்கி பயணித்தது. அவள் அணிந்திருந்த நீல நிற பட்டுப்புடவைக்கும் அவளின் நிறத்திற்கும் அத்தனை எடுப்பு. அவன் சட்டென்று அடித்ததால் அவளின் புடவை கசங்கி அதே நேரத்தில் விலகியிருக்க அவள் கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர் அப்படியே நீர்வீழ்ச்சி போல் கழுத்திற்கு கீழ் விலகியிருந்த இடத்தில் நுழைய அந்த நொடி அவளை பார்த்தவனது எண்ணங்களும் அவனை அறியாமல் தறிக்கெட்டு ஓட அவனது உடலில் உள்ள ஒவ்வொரு நரம்பும் அதனின் தேவையை காட்ட முதல் முறையாக அவன் உடலில் ஒரு பெண்ணை கண்டதும் தோன்றும் ஆண்மையை உணர்ந்தான்.
தனக்குள் தோன்றும் இந்த ரசாயன மாற்றங்கள் ஏன் என்று புரியாமல் சீராக சென்று கொண்டிருந்த அவனது மூச்சு இப்போது வேக வேகமாக வெளியே வர அவளுக்கோ பதட்டத்தில் வேர்த்து கொட்டியது போல் இவனுக்கும் வேர்த்து கொட்ட, சட்டென்று அவளை தன்னிடமிருந்து விலக்கி தள்ளியவன் தன் கைக்குட்டையால் முகத்திலிருந்த வியர்வை துளிகளை ஒத்தி எடுத்துக்கொண்டு ஜன்னல் புறம் திரும்பி வேடிக்கை பார்ப்பது போல் தன்னை சமன் செய்து கொண்டிருந்தான். என்னாச்சு எனக்கு? போய் அவகிட்ட இப்படி என் மனசு தடுமாறணுமா? இப்போ அவளை பார்த்ததும் ஏன் உச்சி முதல் உள்ளங்கால் வர சுள்ளென்று ஏறியது. இனி அவள் புறம் திரும்பவே கூடாது என்று முடிவெடுத்தவன் அதற்கு மேல் அவனது மொபைலில் யாருடனோ ஃபோன் பேசி கவனத்தை திருப்ப ஆரம்பித்து விட்டான். ஆனால் ரிதன்யாவிற்கோ தான் இப்பொழுது நரகத்தின் வாசலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது தெளிவாக புரிய மனம் முழுவதும் பயம் மட்டுமே நிரம்பியிருந்தது. அதுவும் அவன் நடித்த வழி வேறு. கன்னம் எங்கும் எரிந்து கொண்டிருக்க அவனை பார்த்தவளுக்கு ஏற்கனவே பிடிக்காதுதான், இப்பொழுது சுத்தமாக பிடிக்கவில்லை. ஐயோ கடவுளே, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என் வாழ்க்கையை இப்படி இந்த முரடன் கிட்ட சிக்க வச்சுட்டேயே. எங்கள் அப்பா ஒரு நல்லவனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த சந்தோஷத்தில் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இவன் ஒரு அரக்கன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? இவனை பற்றி எதுவும் தெரியாமல் இவன் நல்லவன் வல்லவன்னு சர்டிஃபிகேட் வேற கொடுத்தாரே. இவன் கூட என் வாழ்க்கை எப்படி அமைய போகுதோ? இந்த நரக வாழ்க்கையை விட்டு ஓடிடலாமா? அப்படி ஓடினா இவன் நம்மளை விட்டுடுவானா? போன்ற குழப்பங்களுடன் காரில் பயணித்து கொண்டிருக்க கார் சிறிது நேரத்திலேயே அந்த பிரம்மாண்டமான வீட்டின் முன் வந்து நின்றது. அந்த வீட்டை அவள் வெளியிலிருந்து பார்த்திருக்கிறாள். இப்பொழுதுதான் அந்த வீட்டுக்குள் முதலாக காலடி எடுத்து வைக்கப் போகிறாள். காரை பார்க் செய்தவன் வேகமாக காரை விட்டு இறங்க அவளுக்கோ காரின் கதவை எப்படி திறக்க வேண்டும் என்று தெரியவில்லை. முன்ன பின்ன காரில் சென்றிருந்தால் அல்லவா அவளுக்கு தெரியும். அவளுக்கு நினைவு தெரிந்து இதுதான் முதல் முறை காரில் வருகிறாள். அதனால் வெளியே எப்படி வருவது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்க அவள் உள்ளேயே அமர்ந்திருக்க வெளியே வந்தவனுக்கு இவ உள்ளே என்ன செஞ்சிட்டு இருக்கா என்று கடுப்புடன் அவன் எட்டி பார்க்க அவளோ உள்ளே திருதிருவென விழித்தபடி அமைதியாக அமர்ந்திருந்ததை பார்த்து அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஏய், என்னடி பண்ற? வெளியே வா என்று கார் கதவை திறந்து அவளின் கையை வேகமாக பிடித்து தரதரவென்று அவன் இழுத்து அவளை வெளியே நிறுத்தினான். ஆரத்தி கரைத்து எடுத்து வந்து வேண்டா வெறுப்பாக நின்றிருந்த சாரதாவோ, ஏய், அங்கென்ன பராக்கு பார்த்துட்டு இருக்க? இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்ததே இல்லையா? நீ ஆண்னு பார்த்துட்டு இருக்க, வந்து நில்லு. எல்லாம் என்னோட தலையெழுத்து, உனக்கெல்லாம் ஆரத்தி சுத்தணும்னு என்று அவள் காதுபடவே சத்தமாக பேசினார். வேறு வழி இல்லாமல் அவர்கள் இருவருக்கும் ஆரத்தி சுற்றி தன்னுடைய மகன் நெற்றியில் மெதுவாக பொட்டு வைத்தவர் இவளது நெற்றியில் வேகமாக பொட்டை அதே நேரத்தில் வேண்டா வெறுப்பாக வைத்துவிட்டு நகர ஒரு நாளில் எத்தனை அவமானங்களை அவளும் தாங்குவாள். அப்படியென்றால் தன்னை இந்த வீட்டில் உள்ள எவருக்கும் பிடிக்கவில்லையா? அப்புறம் எதுக்காக இந்த கல்யாணத்தை செய்து கொள்ள என்னை போட்டு பாடாய்படுத்தினார்கள்? எனக்கும் இவங்களை பிடிக்கல, இவங்களுக்கும் என்னை பிடிக்கல. கடவுளே, இது என்ன உன் விளையாட்டு? பிடிக்காதவர்களிடம் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாய். அவளுக்கு தெரியவில்லை காரண காரியம் இல்லாமல் கடவுள் எதையும் செய்ய மாட்டார் என்று. ஆரத்தி எடுத்தவர் ஒன்றும் பேசாமல் வேக வேகமாக வீட்டிற்குள் சென்று விட்டார். அதுவரை நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டே நின்றிருந்தான் செழியன். அவன் தங்கையின் கணவர். செழியனும் அபினேஷும் நெருங்கிய நண்பர்கள். சாரதா உள்ளே சென்றதும் செழியன் ஓடி வந்து அபினேஷை கட்டிக்கொள்ள அவனும் கோபமாக வீட்டிற்குள் சென்றான். ரிதன்யா மட்டும் நிற்க தேவர்கள் பூ தூவி ஆசிர்வதிப்பது போல மழை பெய்து ரிதன்யாவை வரவேற்றனர். என்னாச்சு இந்த வளர்ந்து கெட்டவன் இப்படி போறான் என்று யோசித்து கொண்டிருந்தான் செழியன். மழையில் நனைந்தபடியே வாசலில் நின்றிருந்தாள் ரிதன்யா. அவளை அழைத்து கொண்டு உள்ளே செல்லலாம் என்று நினைத்திருந்த செழியனை உள்ளே போன அபினேஷ் உள்ளே வர சொல்லி கதவை சாற்றினான். செழியனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவன் என்ன லூசா? ஏன் இப்படி நடந்துக்கிறான் என்று யோசித்தவன் அவனின் முகத்தை பார்த்தான். அவன் முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. என்னவாக இருக்கும்? கட்டிய மனைவியை வாசலில் அதுவும் கொட்டு மழையில் நிற்க வைத்திருக்கிறானே. மச்சான், நீ பண்ணுறது ரொம்ப ஓவர்டா. அந்த பொண்ணை வாசல்லே விட்டுட்டு வந்துட்ட. பாவம், மழையில் நனைஞ்சுக்கிட்டே நிற்கிறாடா. என்ன ஆச்சு? உங்களுக்குள்ளே எதுவும் சண்டையா? எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல உள்ள கூப்பிடுடா. பாவண்டா, உன்னை நம்பி வந்திருக்கா என்று செழியன் கூறியதும் உன் வேலையை பாரு என்றான் அபினேஷ். போது மச்சான், மழையில் நனையிறாடா, உடம்புக்கு எதுவும் வந்துட போகுது, ப்ளீஸ்டா என்றான் செழியன். செத்தா சாகட்டும், விடு, தொல்லை ஒளிஞ்சது. எனக்கு தெரியாமல் அவளை உள்ள கூப்பிட்ட உன்னை கொன்னுருவேன் என்று கூறிவிட்டு அபினேஷ் தனது ரூமுக்கு சென்று விட்டான். இவன் என்ன சைக்கோ மாதிரி பண்ணுறான்? ஐயோ பாவம், இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாளே.
பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. இப்போ என்ன செய்யலாம், யாரை கூப்பிடுறது என்று புலம்பிக் கொண்டே வீட்டுக்கும் வாசலுக்கும் நடந்து கொண்டிருந்தான். அவனுக்கும் ரிதன்யாவை பார்த்தவுடன் மிகவும் பிடித்து விட்டது. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தான் அதிசயமா மழை பெய்யுது என்று வானத்தை பார்த்து திட்டிக் கொண்டிருந்தான். நேரம்தான் கடந்தது. சட்டென்று யோசித்தவன் மெதுவாக அலமாரியில் இருந்த ஒரு குடையை எடுத்தவன் நேராக அவளிடம் சென்று, தங்கச்சிமா, இந்த கொடையை பிடி, சீக்கிரம், வளர்ந்து கெட்டவன் பார்த்தா என்னை கொன்று போடுவான், பிடி என்று அவசரப்படுத்தினான். ரிதன்யா குரல் நடுங்கியபடியே, பரவாயில்ல சார், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்கள் போங்க, அவர் பார்த்தா திட்ட போறாரு, என்னால் நீங்களும் திட்டு வாங்க வேண்டாம் என்று முடிவாக மறுத்துவிட்டாள். இவை அனைத்தையும் 2 கண்கள் பால்கனியில் நின்று பார்த்து ரசித்து கொண்டிருந்தது. இது சாம்பிள், இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்கு என்று கூறியபடி குரூமமாக சிரித்தான் அபினேஷ். அவள் மலையில் நனைந்தபடி நிற்க அப்பொழுதுதான் வந்தார் ரவிச்சந்திரன். அவளோ அந்த வீட்டிற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத வகையில் நின்று கொண்டிருக்க அதை பார்த்து அதிர்ந்த ரவிச்சந்திரன், ஏய் சாரதா, என்னடி பண்ணிட்டு இருக்க என்று கூறிக்கொண்டே ரிதன்யாவின் அருகில் வந்தவர் அவளை உள்ளே அழைத்து சென்றார். ஏமா இப்படி மலையில் நனைஞ்சுக்கிட்டு இருக்க, உள்ளே போக வேண்டியது தானே என்று பாசமாக அவளின் தலையை தடவி கொடுக்க, உடனே அந்த நேரம் சரியாக சாரதாவும் அவர் முன் வந்து நிற்க, என்னங்க, எதுக்கு வந்ததும் இப்படி கத்துறீங்க என்றார். என்னது கத்துறனா, இது கல்யாண வீடு தானே, வீட்டுக்கு வந்த புது மருமகளை இப்படித்தான் மலையில் நனைய வைப்பீங்களா? நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவளை உள்ளே வர வச்சு அவளுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்ல வேண்டியது தானே. ஆமாம், உன் பையன் எங்க என்று அவரோ டென்ஷனில் கத்த, தன் கணவன் இவளுக்காக இப்படி அனைவர் முன்னிலையிலும் கத்துவார் என்று எதிர்பார்க்காத சாரதாவோ எதுவும் சொல்ல முடியாமல் திக்கி திணறி நின்றிருந்தார். அபினேஷ், டேய் அபினேஷ் என்று அந்த நடு ஹாலில் நடுநாயகமாக நின்று அவர் கத்திய கத்தலில் அந்த வீட்டில் உள்ள அனைவருமே அங்கு ஆஜராகி ரவிச்சந்திரனை பார்க்க, அபினேஷ் அமைதியாக தன் அறையில் இருந்து வெளியே வந்தவன், என்னப்பா என்று சாதாரணமாக கேட்க, என்னடா எதுவுமே நடக்காத மாதிரி வந்து என்னப்பான்னு கேட்குற, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு தெரியும் தானே என்றார். அது தெரியும்பா, ஏன் தெரியாம என்று அவன் கேட்க, அப்போ ஏண்டா இந்த மாதிரி நடந்துக்கிற என்றார் அவர். இப்போ எப்படி நடந்துக்கிட்டேன்பா என்றான். வீட்டுக்கு வந்த பொண்ணை ஏதோ 3வது மனுஷி மாதிரி வெளியில் நிற்க வச்சிருக்கீங்க, அதுவும் கொற்ற மலையில், உங்களுக்கெல்லாம் அவ்வளவு திமிரா போயிடுச்சா என்று அவர் கத்த, என்ன பண்ணணும்பா என்றான். உன்கிட்ட இருந்து நான் இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கலடா. உங்கள் அண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோமோ அதைத்தானே பண்ணணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து. நீ மட்டும் ரூமில் போய் ஜம்பமாக உட்காந்துக்கிட்ட. இப்போ சொல்கிறேன், எல்லாரும் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. ரிதன்யா தான் என்னோட 2வது மருமக. இந்த வீட்டில் மூத்த மருமகளுக்கு என்ன மரியாதை இருக்கோ அந்த மரியாதை இவளுக்கும் வந்திருக்கணும். அப்படி இவளுக்கு மரியாதை கிடைக்காம போச்சு, அதுக்கு சம்பந்தமான ஒருத்தரையை விட்டு வைக்க மாட்டேன் என்று பேசிக்கொண்டே போனார். என்னங்க, என்ன பேச்சு பேசிகிட்டே இருக்கீங்க? நீங்கள் பிடிக்காத கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு அவள் வந்து இந்த வீட்டில் அதிகாரம் பண்ணவாளா என்று சாரதா கேட்க, பிடிக்காத கல்யாணமா? டேய் அபினேஷ், உன்கிட்ட நான் எத்தனை தடவை கேட்டேன், இது உனக்கு பிடிக்காத கல்யாணமா என்றதும் அவன் எப்படி பதில் சொல்வான்? அவனை நீங்கள் பிளாக்மெயில் பண்ணி தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கீங்க என்றார் சாரதா. அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிடலாமா? அப்படி செஞ்சால் இந்த ஊர் உலகம் என்ன பேசும்? அதுக்கு உனக்கு சம்மதமா என்று தன் மனைவியை பார்த்து கோபமாக கேட்டார். சாரதாவோ அமைதியாக நிற்க, ரவிச்சந்திரனோ அபினேஷை பார்த்து, டேய், உன் பொண்டாட்டியை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போ என்றார். மாமா, எந்த சடங்கும் இன்னும் செய்யலை மாமா, அதுக்குள்ளே போகணும்னு சொல்கிறீங்க? ராத்திரி தான் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒரே ரூமில் தங்க வைக்கணும் என்று அந்த வீட்டின் மூத்த மருமகளாக பொறுப்பாக மஞ்சு கூற, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதெல்லாம் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணவங்களுக்கு. இதோ பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு என்னென்ன ரூமில் படுத்து கிடக்கிறான், இவனுக்கெல்லாம் எந்த ஒரு சடங்கும் தேவையில்லை. ரித்துமா, உனக்கு இந்த வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் மாமா நான் இருக்கேன், என்கிட்ட தயங்காமல் சொல்லணும், சரியா? யார் என்ன சொல்லி உன்னை மிரட்டினாலும் என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அவங்கள என ஆதரவாக ரிதன்யாவின் தலையை தடவியவாறு கூற அவளுக்கோ மிகவும் சந்தோஷமானது. அபினேஷ் அவளை அழைத்து கொண்டு வேறு வழியில்லாமல் தன் அறையை நோக்கி நடந்தான். அவன் கோபமாகவே படியேறியது இவளுக்கு நன்றாக தெரிந்தது. அந்த அறையில் உள்ளே நுழைந்ததும் படார் என்று கதவை சாற்றினான். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.